ஸ்ரீ ரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று ஜனவரி 20ஆம் நாள் திங்கட்கிழமை. நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு ஆன்மீக பொது அறிவு, ஸ்பிரிச்சுவல் காமன் நாலெட்ஜ். ஒவ்வொருவருக்கும் அவர் துறை சார்ந்த அல்லது தொழில் சார்ந்த அறிவு உள்ளது. இது சிறப்பு அறிவு, ப்ரொஃபஷ்னல் நாலெட்ஜ் என்று கூறலாம். இது தனிப்பட்டு அவருடைய வாழ்க்கையில் பெறப்பட்ட அறிவு. அதுபோல ஒவ்வொருவருக்கும் சிறப்பு அறிவு போக பொதுவான அறிவும் காமன் நாலெட்ஜ் இருக்கும். தொழில் சார்ந்த அறிவு அவர் அந்த தொழில் துறையில் சிறந்து விளங்க உதவும் அறிவு. பொது அறிவு ஒருவன் தான் யார் என்று உணர்ந்து தன்னை சமூகத்தோடு இணைத்து கொண்டு தானும் வாழ்ந்து சமூகத்தையும் வாழ வைக்கும் அறிவு. இதுவே ஆன்மீக பொது அறிவு ஆகும், ஸ்பிரிச்சுவல் காமன் நாலெட்ஜ். ஆன்மீக பொது அறிவு சிறப்பு அறிவை விட உயர்ந்தது. ஆன்மீக பொது அறிவே ஒருவரின் ஆன்ம முன்னேற்றத்தை தீர்மானிக்கக்கூடியது. ஒருவர் ஒரு வேலைக்காக நேர்காணலுக்கு செல்கிறார். நேர்காணல் செய்பவர் 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால் என்று கேட்கிறார். அவர் வேலை தேடிச் சென்ற துறை தத்துவத்துறை. இது ஒரு பொது அறிவு கேள்வி. ஒரு பூச்சியியல் விஞ்ஞானி, என்டமாலஜிஸ்ட், பூச்சி இனங்களில் ஒரு சில பூச்சிகளை மட்டுமே 8 கால் உள்ளது என்று அதை ஒரு வகைப்படுத்தி அதன் வாழ்வை ஆராய்ந்து அறிகிறார். இது அவருடைய துறை சார்ந்த அறிவு, சப்ஜெக்ட் நாலெட்ஜ். ஒரு 8 கால் பூச்சிக்கு 8 கால் படைத்து அதன் வாழும் சூழ்நிலைக்கு ஏற்ற தகவ அமைப்பு ஏற்படுத்தி அது அதன் சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ்வதற்கேற்ற தக்க அறிவையும் இறைவன் வழங்கியுள்ளான். 8 கால் பூச்சிக்கு தன்னை பற்றிய அறிவு மட்டும் இருந்தால் போதாது. தன்னை சுற்றியுள்ள நட்பு உயிரிகள், எதிரி உயிரிகள், இவை பற்றிய அறிவு இருந்தால் மட்டுமே அது வெற்றிகரமாக அந்த சூழலில் உயிர் வாழ இயலும். இதுவே அந்த பூச்சியின் பொது அறிவு. அதை அதன் ஆன்மீக அறிவு என்று கூட சொல்லலாம். அந்த பூச்சி பற்றி ஆராய்ச்சி செய்யும் விஞ்ஞானி எவ்வளவுதான் கண் விழித்து முயற்சி செய்து ஆராய்ச்சி செய்தாலும் 8 கால் பூச்சி தன் அறிவை அந்த விஞ்ஞானியோடு பகிர்ந்து கொண்டால் ஒழிய அவரால் அந்த பூச்சியை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. பூச்சியின் அறிவும் விஞ்ஞானியின் ஆராய்ச்சி அறிவும் ஒன்று சேரும் இடமே ஆன்மீக பொது அறிவு. ஆராய்ச்சியாளர் பூச்சி இருவருக்கும் சாட்சியாக விளங்கும் அறிவு இது. அறிபவனையின் அறியப்படும் பொருளையும் இரண்டையும் வாழ்விக்கும் அறிவு ஆன்மீக பொது அறிவு. அன்பு கலந்த அறிவு ஆன்மீக பொது அறிவு. அகிலம் வாழ வகை சொல்லும் அறிவு ஆன்மீக பொது அறிவு. ஓம் தத் சத். நாளை மற்றொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே. வணக்கம், நன்றி.